ஜல்லிக்கட்டு தொடர்பாக விலங்குகள் நல வாரியம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இடைக்கால மனு குறித்து உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பிரபுவுடன் செய்தியாளர் ஹனிக்குமார் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். இந்த ஜல்லிக்கட்டு கேஸில் நேற்றுக்கு அனிமல் வெல்ஃபேர் போர்டு சில கேஸ் போட்டிருக்காங்க. லாவை சேலஞ்ச் பண்ணி போட்டாங்களா, நோட்டிஃபிகேஷனை சேலஞ்ச் பண்ணி போட்டாங்களா, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக அதில் இருக்கக்கூடிய உண்மை நிலவரம் என்ன? 2016 நோட்டிஃபிகேஷனை ரிட் பெட்டிஷனில் சேலஞ்ச் பண்ணுறாங்க அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா. அந்த பெட்டிஷனில் ஒரு ஐஏ மூவ் பண்ணுறாங்க. அது 7th டிசம்பர் ஃபைனல் ஹியரிங் முடிஞ்சு இறுதி விசாரணை முடித்து இனிமேல் ஜட்ஜ்மெண்ட்டுக்குன்னு போட்டார் ஜஸ்டிஸ் தீபக் மிஸ்ரா, ஜஸ்டிஸ் ரோஹின்டனோட பெஞ்சு. அதை டிசிஷன் எடுக்கிறதுக்கான ஹியரிங்கை முடித்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி டிசைட் பண்ணி ஹியரிங் முடிஞ்ச ஒரு கேஸில் ஒரு அமெண்ட்மெண்ட் பெட்டிஷனை லாஸ்ட் மொமெண்ட்டில் கொண்டு வந்து அதை ஜட்ஜஸ்டையும் பெர்மிஷன் கேட்கல. அந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் வாங்கணுன்னு, அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறோன்னு, இப்படி நாங்கள் சென்ட்ரல் ஆக்டோட தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட்டை ஸ்டே பண்ணுறோன்னு ஜட்ஜஸ்ட்டை பெர்மிஷன் கேட்கல. அவங்க கேட்ட பெர்மிஷன் வேறு. ஆனால் ரிஜிஸ்ட்ரியை இந்த அவங்க கொடுத்த அந்த பெர்மிஷனை இவங்களா மேனிப்புலேட் பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா, அமெண்ட்மெண்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. என்னென்னா, இந்த வேலிடிட்டியை அமெண்ட் பண்ணுறோம், வேலிடிட்டியை சேலஞ்ச் பண்ணுறோன்னு சொல்லி அமெண்ட்மெண்ட். இப்போ இது எல்லாமே இட்ஸ் அ ஃப்ராட் பிளேட் பை தம் பிஃபோர் த கோர்ட். இதுக்கு என்ன லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியுமோ? ஏன்னா இந்த மாதிரி ஒரு அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவோட லெட்டரை அவங்க மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதே ஒரு கிரிமினல் ஆக்ட், ஃபோர்ஜரி. அது அவங்க கோர்ட்டில் கேட்ட பெர்மிஷன் ஒன்று, அவங்க ஃபைல் பண்ணியிருக்க பெட்டிஷன் ஒன்று, அந்த ஃபைல் பண்ணியிருக்க அப்ளிகேஷனும் அவங்கள அத்தரைஸ் பண்ணாத ஒரு லெட்டர் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நீதிமன்றத்துக்கு தவறான ஒரு தகவலை கொடுத்து நீதிபதிகள்கிட்ட அனுமதி வாங்கியிருக்காங்க அப்படின்றதான் உண்மை. அப்படி ஒரு வேளை அது அடுத்த கட்டமாக நீதிமன்றத்தில் விசாரணைக்கு போகக்கூடிய பட்சத்தில் இதோட நிலைமை எப்படி இருக்கும்? ரெண்டாவது, அவர்கள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்பு இருக்குது? பெர்ஜுரி அவங்களுக்கு ஒரு தப்பான அஃபிடவிட் சான் பண்ணியிருக்காங்க, தப்பான டாக்குமெண்ட்டை ரிலே பண்ணியிருக்காங்க, கோர்ட்டை ஏமாற்றிருக்காங்க. பெர்ஜுரியில் அவங்க அவங்கள ட்ரை பண்ணணும், இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டே பண்ணணும், இல்லைனா சுப்ரீம் கோர்ட் டைரக்ட் பண்ணி ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயோ, இல்லைனா நாங்கள் ப்ரைவேட் பார்ட்டிஸ் இந்த கேஸில் பார்ட்டிஸ் இருக்கோம், நாங்கள் பெர்ஜுரி கிளைம் பண்ணுவோம். யார் மேலே தப்பு இருக்கா? அனிமல் வெல்ஃபேர் போர்டு மேலே தப்பு இருக்கா, அல்லது உறுப்பினராக இருக்கக்கூடிய அஞ்சலி சர்மா அல்லது கௌரி மாலேக்கு இவங்க மேலே தப்பு வந்திருக்கா, அல்லது அவங்களுக்கு நாலேஜுக்கே தெரியாமல் இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்களா? இது ஏடபிள்யூபிஐ இவங்க மேலே பழி போடுறதோ இல்லை இவங்க அவங்க மேலே பழி பண்ணுறதோ இல்லை. ஏடபிள்யூபியோட செட்டப் முதல்ல மாறணும். இமீடியட் எஃபெக்டாக இந்த ஏடபிள்யூபியில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். இந்த பிரச்சனைக்கு பின்னணியில் என்ன இருக்குன்றத ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். அதுக்கு நாங்கள் ப்ரெஸ் பண்ணுவோம்.